என்னப்பா இது சும்மா படையோட இறங்கிட்டாருப்பா நம்ம ராஜ்மோகன். அட சும்மா சென்னையே சும்மா தம்பிச்சு போச்சு, அந்த மாதிரி ஒரு படையை இறக்கிருக்காங்க. அட அது மட்டும் இல்ல, சும்மா போராட்டமே தெரிக்க விடுற லெவலுக்கு தாவேகா நிர்வாகிகள் குவிஞ்சிட்டாங்கல்ல. சமோசா, ஹாஹா, வாங்க 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 வாங்க, சூடா சமோசா நிறைய இருக்குது, வாங்க வாங்க வாங்கிட்டு போங்க. நம்ம சமோசாவுடைய ஸ்பெஷலே என்னன்னா, வெளியில பாக்குறதுக்கு ஏதோ அப்படியே எண்ணெயில பொரிச்சு எடுத்த மாதிரி இருக்கும், உள்ள அருமையான ஒரு ஸ்டஃப் இருக்கும். இந்த ஸ்டஃப் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்னா அந்த மக்களுடைய மத்தியில பிரயாணிக்க முடியும். அந்த டேஸ்ட் நம்ம உள்ளே இருக்கும். அப்ப வெறும் மேல மட்டும் ஸ்டஃப் இல்லாம உள்ளுக்குள்ளேயே ஸ்டஃப் வேணும் அப்படின்றத சொல்ற மாதிரி இன்னைக்கு எங்களுக்குள்ளே ஸ்டஃப் இருக்குடா, எங்களையாடா நீங்க தற்கூறி சொல்றீங்க, நாங்கெல்லாம் ஆச்சரிய குறிடா, தமிழ்நாட்டு மக்களோட ஆச்சரிய குறிடான்ற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டு எங்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமா குறிப்பா அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமா ராஜ்மோகன் அவர்கள் தன்னுடைய படையை கிளப்பிக்கிட்டு கமான் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அவங்களுடைய அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தாவேகாவுடைய சார்பாக. அதுல பேசும்போது ராஜ்மோகன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாரு, என்ன இவ்வளவு நேரம் வராம இப்ப ஏன் வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நானும் அங்கன்வாடி ஊழியரோட ஒரு பையன் தான் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. அப்ப அந்த வலியும் வேதனையும் அவருக்கு புரிஞ்சிருக்குது. அதனால அவர் அந்த இடத்துல அவங்களுக்காக நின்று குரல் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி தாவேகாவினர் என்னென்ன போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம குறிப்பா எடுத்து பார்க்கணும் அப்படின்னா, பல்வேறு இடங்கள்ல இந்த சின்ன சின்ன சங்கங்கள்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா தாவேகாவை ஒரு மாற்று சக்தியா இப்ப நினைச்சிருக்காங்க. அவங்க சார்பில் இருந்து என்ன பண்றாங்கன்னா அந்த சங்கங்கள் காலங்காலமா போராடிக்கிட்டு வருது. அந்த போராட்டத்தை எல்லாத்தையுமே இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா தாவேகாவுடைய உறுதுணையால பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாவேகாவுடைய ஆச்சரிய குறிகள் எல்லாரும் கூட சேர்ந்துக்கிறாங்க. இப்ப அவங்க கூட சேர்ந்து இந்த போராட்டத்தெல்லாம் பண்ணுகிறாங்கப்பா. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இது இல்லாம இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, இப்ப அந்த போராட்டம் எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னா தாவேகா நடத்தக்கூடிய போராட்டம் தாவேகா சார்பில் இருந்து நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி இவங்க கிளப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி தான் இப்படி ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இருந்தாலும் அதை பாராட்டு விதமாக இந்த மக்களுக்கான போராட்டத்தில் கூட நிற்கிறாங்கல்ல, அதை நம்ம எல்லா இடத்துலையும் பாராட்டி தான் ஆகணும், வேற வழி இல்லை. பார்த்துங்க, நல்லது செஞ்சால் பாராட்டணும்பா, நல்லது எங்கேருந்து வந்தாலும் எடுத்துக்கணும். இப்போ இவங்க இப்படி ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன இடங்கள்ல அப்படி நடக்கிற ஒரு சம்பவம்லாம் சொன்னல, அப்படி இந்த போராட்டம் என்ன மாதிரியான போராட்டம், இதுக்கு ஏன் இவங்க போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். ஆரம்பத்தில் பார்த்துங்க ஏகப்பட்ட இடங்கள்ல போராட்டம் நடக்குது. தாவேகாவுடைய இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டம் இந்த சின்ன சின்ன இடங்கள்லாம் தாண்டி மது ஒழிப்புக்காக கடுமையான ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க. அந்த போராட்டத்தில் என்ன நடந்துச்சுலாம் தெரியும். போலீஸ்கார கையே பிடிச்சி ஒருத்தர் கடிச்சு வச்சிட்டாரு. எந்த அளவுக்கு வெறி கொண்டு போராடக்கூடிய ஒரு சக்தி நூதன முறைமையா போராடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நூதன முறை போராட்டங்கள் எல்லாம் தாவேகா உள்ள புதுசாக பிரவேசித்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டத்தில் போராட்டம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அரசாங்க சொத்துக்களை அடிச்சு உடைக்கிறது ஒழிக்கிறது இந்த மாதிரியான முறையில் இருந்துச்சு. அடுத்து உண்ணாவிரத காலம்லாம் அப்பவே இருந்துச்சு. ஐயா காந்தியடிகள் முன்னாடி அந்த காலகட்டத்திலிருந்தே உண்ணாவிரத மாதிரியான போராட்டங்கள், வெள்ளையனை வெளியேறு, இந்த மாதிரியான பல போராட்டங்களை நம்ம பார்த்துருப்போம். பல நூதன முறையில் வாயில எலி கடிச்சுக்கிறது, இந்த மாதிரியான நிறைய போராட்டங்கள், அரை நிர்வாண போராட்டம், சிறுநீர் குடிச்சு கூட போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. போராட்டம் நடத்துனதுக்காக துப்பாக்கி எடுத்து சுட்டு கூட இருக்காங்க. நம்ம தூத்துக்குடியில் நடந்த மேட்ரு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த மேட்ரை ஐயா இப்போ அந்த பழைய இன்ஜின் இருக்குல்ல, ஐயோ மாற்றி சொல்லிட்டீங்க, இந்த என்டிஏ கூட்டணியில் தலைமை வகிக்கக்கூடிய இலக்கட்சிக்காரோடைய அந்த அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்லியிருக்காரு, அந்த தூத்துக்குடி சம்பவம் நடந்தப்ப நானே உங்களை மாதிரி தான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னு சொன்னார். போராட்டங்களுடைய நிலை இன்னைக்கு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எப்படி இருந்திருக்குன்றது. அதுக்கப்புறம் அப்படியே காலப்போக்கில் என்ன பண்ணாங்க, இந்த அதுக்கு முன்னாடி அது மட்டும் கிடையாது, அவர் பண்ணதெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம், தமிழகமே மறக்க முடியாத ஒரு போராட்டம். அந்த ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் மாதிரி அதுக்கும் லாஸ்ட்ல எப்படி முடிஞ்சுன்னு தெரியும். நல்ல முறையா போயிட்டு இருந்துச்சு, எந்த ஒரு அரசியலும் உள்ள வராம இருந்துச்சு. அப்படி நல்லா போயிட்டு இருக்க அந்த சூழல்ல
முழுக்க முழுக்க மக்கள் போராட்டமாக இருந்ததா எப்படி மாற்றி விட்டாங்க அப்படின்றதும் தெரியும். லாஸ்ட்டில் எப்படி அடித்து ஒடிச்சு இது பண்ணாங்கன்றதும் நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இது அவங்க ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. இப்போ சமீபத்தில் இதில் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த தேர்தல் நெருங்கின நேரத்தில் செவிலியர்களுக்கான போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், ஒரு பக்கம் முதியவர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளிகள் முதற்கொண்டு போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இந்த தூய்மை பணியாளர்களுக்கான போராட்டம் என்னவா இருக்குது அப்படின்றத. இந்த தூய்மை பணியாளர்களுக்கான போராட்டம் எந்த அளவுக்கு கடுமையாக இருந்துச்சு, அது இன்னைக்கு அவங்க கோரிக்கை வந்து நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு வேற வழி கிடையாது. இந்த நேரத்தில் நிறைவேற்றி தான் ஆகணும். அதனால் இப்போ நிறைவேற்றிட்டாங்க. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த நிறைவேற்றலன்னு வச்சிக்கலாம், அங்கே என்ன மாதிரியான வரும் அப்படின்றது ஒன்று இருக்கும். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எதுக்காக இருந்துச்சுன்னா தனியார் மயமாதலை தடுக்கிறது, முழுக்க முழுக்க அரசாங்கம் பொறுப்பேற்றுக்கிறது அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கு விஜய் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. எல்லாரையும் வந்து பாப்பா தலைவர் ஆதரவு தர்றாரு, வாங்க வாங்க வாங்கணும் அப்படின்னு இருந்தவங்க எல்லாரையும் கூட்டின்னு போய் அங்கே வச்சு ஆதரவு கொடுத்ததா அதுக்கு முன்னாடி. ஆனால் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாரு. அப்படின்னா இந்த பாரனூர் விமான நிலையம் வரக்கூடிய ஒரு இடத்துல வந்து அப்படியே அந்த கத்திப்பட ஸ்டைல்லையே வேன் உள்ளே இருந்து அப்படியே வெளியே வர மாதிரி வந்து ஒரு பயங்கர மாசான ஒரு இதுதான் வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரியான ஒரு தாக்கம் எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தணும். எல்லாத்துக்கும் மக்களுடைய பிரச்சனை எல்லா இடத்துக்கும் அவர் வந்து குரல் கொடுக்கணும். அங்கே அந்த பாரனூர் விமான நிலையத்துக்காக அவர் பேசுறது இருக்குல்ல, எங்களுக்கு விமான நிலையமே வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை, விமான நிலையம் இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்றத தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருந்தாரு. இப்படியான போராட்டங்களில் கலந்துகிட்டு இருந்த விஜய் அதுக்கு அடுத்தடுத்து எந்த இடத்துலையும் கலந்துக்கல, அது உங்களுக்கே தெரிஞ்சது. இப்போ ராஜ்மோகன் அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா அது பேக்ரவுண்ட் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். பார்க்கலன்னா வந்து அது ரொம்ப சிக்கல்னு வச்சுக்கிங்களேன். இந்த போராட்டங்கள் எல்லாமே நியாயமான போராட்டங்கள். இந்த போராட்டத்துக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறாரு அப்படின்றத நம்ம தாராளமாக ஆதரிக்கலாம். இப்படி எல்லாத்துக்கும் வெளியே வாங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூ இருக்கு இல்லையா, அதுக்காக பேசுங்க. இந்த கிறிஸ்தவர்கள் வந்து அடித்து ஒடுக்குறாங்க இல்லையா, அதுக்காகவும் வாங்க பேசுங்க. எல்லாத்துக்குமா குரல் கொடுங்க. கவின் ஆணவ படுகொலை இது வந்து எந்த இடத்துலையுமே மறக்க முடியாது, மாற்ற முடியாத ஒன்று. நீங்கள் இப்போ டிஎம்கே தான் முழுக்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன்ப்பா இன்னும் அதுக்கான தீர்வு காணல அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுங்க. இதுக்கான தனி சட்டம் கொண்டு வரணும். இப்போ அதுக்கான ஆணை அமைச்சிருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கு நீங்கள் கடுமையாக எந்த அளவுக்கு நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறளை போட்டுக்கிறீங்கல்ல, உங்க கொள்கைன்னு அதை தான் சொல்லிக்கிறீங்க, அது வேற, நம்ம பார்த்துக்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போடுறீங்களா, அதை இதில் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் அந்த இவங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள். என்னன்னா இது வரைக்கும் 1500 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த 1500 வந்து 6000 உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க. சில மாநிலங்களில் ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா 6000 கொடுக்குறாங்க, அதை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் படுக்கை நிலையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 15000 உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தொடர் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மக்களுடைய சூழல், அந்த மக்களும் இந்த பூமியில் வாழறதுக்கு தகுதி உடையவர்கள். அவங்களுக்கான சரியான உரிமை தொகையை, அவங்களுக்கான உதவி தொகையை வந்து கண்டிப்பாக போய் சேரணும். அவங்க கேட்குறது, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விலைவாசி, இப்போ அவங்க போய் ஏதாச்சும் ஒரு விலை பொருள் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குன்னு சிறப்பு சலுகைகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு பெரிய சந்தேகம் தான். ஜிஎஸ்டின்றது எல்லாருக்குமான ஒன்றா தான் இருக்குது, எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் பொருள் வாங்குறப்ப எதுவும் ஒதுக்கீடு அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்களுக்கு அவங்க வாழ்றதுக்கு உரியான தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போராடுறது ரொம்ப சரி. அதில் மாநில தலைவர், அவங்க பொதுச் செயலாளர், இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த பக்கம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே அடுத்து போராட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படியே அங்கன்வாடி ஊழியர்களுடைய போராட்டமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த போராட்டத்துக்கு தான் இவங்க போய் வந்து இப்போ ராஜ்மோகன் படையே திரட்டி எடுத்துன்னு போய் ஆதரவு கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு சின்ன கேள்வி, அப்படி என்னன்னா, இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் இல்லாமல் வந்து கிடையவே கிடையாது அப்படிலாம் சொல்லி அவர் பேசியிருக்காரு. முழுக்க அவங்களுக்காக நம்ம பேசியே ஆகணும், அவங்க இல்லைன்னா ஒரு சின்ன குழந்தை கிடையாது, இப்படிலாம் பேசின ராஜ்மோகன் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணும்போது எங்கே போனீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஆள்ற ஆட்சிக்கு எதிரான ஒரு போராட்டமாக இருக்குது. அதனால நீங்கள் வந்து இங்கே பண்ணுறீங்க. இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனியார் மயமாதல் அப்படி என்ற அந்த இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று. அந்த கட்டத்தை நீங்கள் ஏன் எடுத்து கேட்க மாட்டீங்க? அப்போ அந்த முதலாளித்துவத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி போகிறீங்க அப்படின்றது இதுக்குள்ளே ரொம்ப தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம் தான். எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கேட்பீங்க அப்படின்றது. இன்னொரு ஒரு விஷயம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேயும் வந்து
கூட சேர்ந்து ஆதரவு கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பா இது கிளம்பி இருக்கும். ஆனா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பேன், அதுவும் இவர் வந்து அங்கன்வாடி ஊழியரோட மகன் அப்படின்றதுனால இங்க வந்து ஆதரவு எல்லாரையும் கிளப்பி கூட்டின்னு வந்துட்டாரு. அப்ப அவங்களுக்கான போராட்டத்துக்கு, அந்த போராட்டத்துக்கான நியாயம் கிடைக்கிறதுக்கும் மற்ற எல்லா இடங்களுக்கும் போங்க, மக்களுக்கான பிரச்சனையை பேசுங்க. சும்மா உள்ள ஒண்ணு வச்சுக்கினே எலெக்ஷனுக்காக இப்ப வந்து முழுக்க முழுக்க டிஎம்கே எதிர்க்கணும் அப்படின்றத தாண்டி நீங்களாம் அரசியலுக்கு வரலாம், தாராளமா வரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, வாங்க. ஆனா மக்களுக்கான ஒரு அரசியலை எதிர்ப்பா அப்படி நீங்க வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியா இருக்கும். அதை விட்டுட்டு மக்கள் விரோத சக்தியா இல்ல மக்கள் எதெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, மக்களுக்கு எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் மறைமுகமா நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறதோ இல்ல அதுக்கான எந்த வேலைகளும் செய்யாம இருக்கிறதோ, இதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா தெரியக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. அதனால இவங்க போராட்டம் பண்றாங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்றத நம்ம அலசி ஆராய வேண்டிய இடத்துல நம்மளாம் இருக்கோம். நமக்கு எதுக்கு வம்பு? வந்த இடத்துல ஒரு தம்பி நியூஸ் பேப்பர் வச்சு பச்சுன்னு இருந்துச்சு, அது படிக்கிறப்ப என்னப்பா கதைன்னு கேட்டது, அது 4 வார்த்தை சொல்லிட்டு போச்சு. அதை தான் நான் சொல்றேன். நான் எதுவும் நானாலாம் சொல்ல கிடையாது. நீங்க வந்தீங்களா, வியாபாரத்தை பார்த்தீங்களா, போனீங்களான்னு இருக்கணும். வாப்பா வாங்க வாங்க, நீ வாங்கிட்டியா, எடுத்து காலி பண்ணு, அடுத்து சமோசா விற்கணும், டைம் ஆச்சு.